மேலிடமா? இதான் உனக்கு மேலிடா. மேல அனுப்பிடுமா? ஏத்தி ஆண்டால. ரெடியா வண்டியா? சார் வேணாம் சார், அவரை விட்டுருங்க. வாடா. ஏய் எங்க போற? ஏரியா வண்டில. ஏரியா. ஏய் முடியா. ஏய் ஏரியான்றா வண்டியா. ஏய் நீங்க விடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏய் போலீஸ்காரன்ற திமிர்ல ஆடுறியா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா யூனிஃபார்மை கழட்டி போட்டு ஒத்தைக்கு ஒத்த வாடா. வாடா. நீங்க சும்மா இருங்கப்பா. வாடா. சரியான ஆம்பளையா இருந்தா வாடா. வாடா. அடிச்சு நாரா கிழிச்சு தெரு தெருவா இழுத்து போறான். வாடா. வாடான்றால. என் கையில சிக்கல. நில்றா. ஏய் சட்டை குடியா. ஏய் ஏய் என் துப்பாக்கி குடியா. ஏய் நில்ல. வேண்டாம். ஹலோ பாண்டியா, பாயில பிடிச்சி ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன். உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா. வரேன். அவனை கொன்னுட்டு வந்து காலையில உன் கழுத்துல தாலி கட்டுறேன்டி. ஏண்டா பிட் பாக்கெட் அடிக்கிற? ஏன் பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க? பிட் பாக்கெட் அடிங்க. போய் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி சார். சத்தியா போக மாட்டேமா. வேகம் வண்டியில ஏறுங்க.
கொஞ்சம் கண்ணை மூடிக்கிறியா? ஆ நான் இந்த சட்டையை மாற்றிக்கிறேன். ஏய் நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், நீ தான் என்ன எழுப்புன. சரி சரி, கண்ணை மூடிக்க. சரி விடு. ஏய் நீ ஆண்டி பயப்படுற? போலீஸ்காரன ஒரு பொண்ணை தள்ளிட்டு தான் வந்திருக்கான். வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிடுன்னு சட்டையை மாத்துறான் பாரு. கேட்டியா? நீ என்ன தள்ளிட்டு வந்திருக்கியா? ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்து வந்தாலே இந்த உலகம் தப்பாக தான் பார்க்குதுல்ல. சரியா தான் பாக்குது. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே. இல்லை, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. தள்ளுங்கய்யா. இவன் சொன்ன கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பாண்டியன் தான். என்னடா? அது ஒண்ணும் இல்ல பாண்டியா, உனக்கு கல்யாணம்னு நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல போஸ்டர் பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ? அதான் ஒரு வாழ்த்து சொல்லலாமேன்னு ஃபோன் பண்ணேன். கேவலமா திட்டுறான். ஆனா அதை விடுமா, பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச உதவி. அந்த பொண்ணை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துரு. சரிண்ணே. போங்க. லவ் பண்ணலன்னு சொல்றாங்க, ஆனா ஜோடியா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஏம்மா பூ வாங்கிக்கோ. ஏம்மா பூ வாங்கி கூடாப்பா. இந்தாம்மா. ஒரு நிமிஷம் இப்ப வந்துடுறேன். சிகரெட் பிடிக்கிறிய? அறிவில்லை உனக்கு? இருக்கிற அறிவை யூஸ் பண்ணுறதுக்கு தான் சிகரெட்டே குடிக்கிறேன். போன் இல்ல, ஒண்ணுதான். எனக்கு பிடிச்சிருக்கா? பக்கத்துலதான் லாட்ஜ், வெறும் 500 ரூபாய் தான். வா போலாம். ஏய் வா போலாம். டேஸ்ட். அண்ணே. சரி, போலாமா? ஹலோ ஆட்டோ நின்னுங்க. எங்க போனப்பா? முட்டுக்காடு. 500 ஆகும். 400 ரூபா தரேன். சரி ஏறிக்க பக்கம். என்ன மாமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல மாப்பிள்ள, இப்பதான் வந்தேன். தம்பி கொஞ்சம் தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. கொஞ்சம் தள்ளுங்க தம்பி. ஏங்க ஹே லதா, எப்படி இருக்க?
நாலா பக்கம் தெரியுங்கடா. கண்ணிலே வரல விட்டு ஆடுறியா நீ? எவ்வளவு ஆட்ட மாட்டிட்டான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. கூட வந்துரு. அவரை பண்ணிடாத மாமா ப்ளீஸ். கழுத இறந்தவை. அவளை தொடாதடா. இந்த பாண்டியனை பார்த்தாலே பயப்படுவானுங்க. நீ என் கல்யாணத்தை நிறுத்தி நான் கட்டிக்க போற பொண்ணையா தூக்கிட்டல. உன்னை மட்டும் இல்லடா, உன் குடும்பத்தையே காலி பண்ணல. நான் பாண்டிய இல்லடா. வாடி வா. அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வாங்கல. நிறுத்தா. கும்பகோணத்துல இருந்து சென்னை வந்து இறங்குற வரைக்கும் நான் இவளை லவ் பண்ணல. ஆனா இப்ப சொல்றேன், இவளை நான் லவ் பண்றேன். மனசார லவ் பண்றேன். என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? உன்னை கல்யாணம் பண்றதுக்காகவும் அப்பனைய கொன்ன வண்டினா இவனையா விட போற? உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போறேன்டா. என்னை இப்படி அடிச்சு குடும்பப்படுத்துறீங்களே, எங்க மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உன் மாமா என்ன மந்திரியை விட பெரியாடா, ஜட்ஜை விட பெரியாடா? அவங்க காரிய திருடி வித்து அவங்க ஆளுங்க மேலேயே கேஸ் போட்டுருக்கோம். டேய், போலீஸ்காரன் நினைச்சா கடவுள் மேலேயே கஞ்சா கேஸ் போடுவோம். தெரியும்ல. ஏய், இவ்வளவு தைரியமா பேசுறாள். என்னை சென்னையிலே வச்சு போட்டுருக்க வேண்டியதானே. தூத்துக்குடிக்கு எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? டேய், இது முட்டுக்காடுறா. வண்டியை முட்டுக்காடுங்கயா. சென்னை பீச் பக்கத்துல இருக்கு. கடலா இருந்தா தூத்துக்குடியா? அடிச்ச அடியில மூளை கலங்கி போச்சா? ஏய், நீ ஒரு போலீஸ்கார. என்னது அக்யூஸ்டா? டேய், இங்க வாங்கடா. டேய், இவன் யார் தெரியுமா? சூல பெருமாள். இவன் பேர்ல 10 கொலை, 4 கொலை, 3 ரேப் கேஸ் இருக்கு. இவனை புடிச்சு கொடுத்தா சன்மானன்னு பேப்பர்லயே பப்ளிசிட்டி கொடுத்துட்டோம். ஆனா இவன் ஏன் கூட தான் இருக்கான். இவன் யார் தெரியுமா? பிளேட் ரவி. 10 வருஷமா தேடிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்து தான் தண்ணி அடிக்கிறோம். ஓவர்.
என்னடா ஓவரு? நாங்க பண்ணாதே ஓவரா பண்ணிட்டா? நான் யாரு தெரியுமா? குண்டு முருகன். இத்தனை இடத்துல குண்டு வச்சிருக்க தெரியுமா? நீ என்னமா ஓவர்னு இருக்க? ஏய், வயர்லெஸ் மூலமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணடா. சார் அவன் ஃப்ராடு சார். சார் அவன் ஃப்ராடு சார். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான் சார். சார் அவன் ஃப்ராடு சார். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான்டா அங்க வந்திருக்கேன். சார் எடுத்துட்டு போங்க அவனை. நம்ம டிபார்ட்மெண்ட்ல முக்கால்வாசி பேர் வேற எவனாச்சும் போட்டு கொடுத்தாதான் மாட்டிப்பானுங்க. ஆனா உனக்கு நீயே போட்டு கொடுத்து மாட்டிக்கிட்ட பாத்தியா? பொண்டாட்டி செத்தாலும் சரி, பொண்ணுக்கு கல்யாணம்னாலும் சரி, அதுக்கு கூட போகாம டியூட்டி பார்க்குற நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. டேய், உன்ன மாதிரி சில பேரால தான்டா மக்கள் போலீஸ்னாலே கேவலமா பார்க்கறாங்க. யோ, இவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கயா. வாயா. ஓ, மாமா நல்ல ஆளை தான் செலக்ட் பண்ணிருக்க. ஆமா, இவ்வளவு புத்திசாலியா இருக்கியே, என்ன வேலை பார்க்குற? ஐடி பேங்க்ல கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கட்டாம பேங்க் அலைய விடுறவங்கள்ட்ட இருந்து கடனை திருப்பி வசூல் பண்ற வேலை சார். அப்படின்னா கிரெடிட் கார்டு கலெக்ஷன் ஏஜென்ட் சார். அட பாவிகளா, உலகமே கடன்ல தான் சுத்துது. நான் வாங்கினா மட்டும் கடன்காரன்றானுங்க. கிளம்பிட்டாயா? சத்யா சார், நிறுத்துங்க. ஸ்டாப் ப்ளீஸ், இறங்கி வாங்க ப்ளீஸ். யோ, இப்படி குறுக்க வந்து நிக்கிறியா? கார் மோதி இருந்தா என்ன இருக்கு தெரியுமா? சத்யா, உன் டிவில நான் எப்படியாவது நடிக்கணும் ப்ளீஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ். மறுபடியும் ஸ்கேனிங்க. என்கிட்ட இருந்ததெல்லாம் புடிங்கி பேங்க்குக்கு கொடுத்துட்டே, பேங்க்கு கூட இல்ல. அப்புறம் என்னத்தடா பாக்குற? என்ன பாக்குற? நான் நல்லா பாடுவேன், நல்லா டான்ஸ் ஆடுவேன். பாக்குறியா? பொக்கிரி பொங்கல், பொக்கிரி பொங்கல், பொக்கிரி பொங்கல், பொக்கிரி பொங்கல், பொக்கிரி பொங்கல். அதெல்லாம் இருக்கட்டும். அங்க என்ன தெரியுது பாரு. அங்க எல்லாம் ஒரே இருட்டா தெரியுது. இப்ப பாரு. நமிதா போஸ்ட். ஓடி போய் தடையிட்டு வா. நானுமா?